பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய ஜெபத்தின் வேத விளக்கங்களை நாம் கடந்த வாரத்தில் இருந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்காக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறார். கடந்த வாரம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்ற ஆரம்ப ஜெபத்தின் வேத விளக்கத்தை தியானித்தோம். இன்று தியானிக்கும்படியான வேத வசனம் மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இதை தான் கடந்த வாரம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படுவதாக என்பதின் விளக்கத்தை நாம் தியானித்தோம். இன்று உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்கும்படியாக கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஒரே ஒரு வரியில் உள்ள வேத விளக்கத்தையும் அந்த ஒரே ஒரு ஜெபத்தில் அடங்கி இருக்கிற தேவ ரகசியத்தையும் தேவ ஆழத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொன்னாரே, அவருடைய ராஜ்யத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரோமரின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 17வது வசனத்தில் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்றாலே, இந்த ஜெபம் உலக காரியத்துக்கான ஒரு ஜெபம் அல்ல, இது பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு ஜெபம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. அப்படி என்றால் இந்த ஒரு வரியில் அடங்கி உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லப்படும் பொழுது, அந்த ஜெபம் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியது, அவருடைய நீதிக்குரியது, அதிலே சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமும் நிறைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார்,
மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்றாரே. அப்படி என்றால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்கிற அந்த ஜெபத்திலே தேவனுடைய ராஜ்யமும் நீதியும் சமாதானமும் சந்தோஷமும் அதில் அடங்கி இருக்கிறது என்று அர்த்தம். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் ஆளுகை செய்கிறவர் கர்த்தர். வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 16வது வசனத்திலே தேவனாகிய கர்த்தரை ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் உள்ளவர் என்று எழுதப்பட்டுள்ளது. தேவனுடைய ராஜ்யத்தை ஆளுகிற ராஜா கர்த்தாதி கர்த்தர். அவர் ராஜாதி ராஜா. அவர்தான் ஆளுகை செய்கிறார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொன்னாரே. நல்ல கவனிங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால் அது எங்கே வர வேண்டும் என்று ஜெபிக்க சொல்லுகிறார். நல்ல கவனிக்க வேண்டும். நாம நினைக்கலாம் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு பின்பு பூமியிலே ஒரு 1000 வருட அரசாட்சி உண்டே, அந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறாரோ என்று நினைக்கலாம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொன்னால் பரலோகத்திலே தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யம் பூமிக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ என்று நினைக்கலாம். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனத்திலே, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்றார். உடனே நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்கிறாரே, அந்த ராஜ்யம் எங்கே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 17வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது, நல்ல கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்? பரிசேயர் கேட்கிறாங்க. நாமளும் அதே தானே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்? அந்த ராஜ்யம் சீக்கிரத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறாரா? தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவள் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. நல்ல கவனிங்க, அவர்களுக்கு அவர் பிரத்யட்சமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. நீங்க நினைக்கிறது மாதிரி தேவனுடைய ராஜ்யம் இப்போ வந்துடாது. அது பிரத்யட்சமாய் வராது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லுபடுகிறதற்கும் ஏது வீராது. நல்லா கவனிக்க வேண்டாம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று இயேசுதானே ஜெபிக்க சொன்னார். அப்ப அந்த ராஜ்யம் எதை குறித்து சொல்லுகிறார்? எங்கே சொல்லுகிறார்? எங்கே வர வேண்டும்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்க சொல்கிற இயேசுதான் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. இதோ இங்கே என்று அது அங்கே என்று சொல்லப்படுகிறதற்கும் ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். நல்ல கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. நாம் இதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொன்னால், தேவாதி தேவன் ராஜாதி ராஜா நமக்குள் வந்து முதலாவது ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். Thy kingdom come. அவருடைய ராஜ்யம் நமக்குள் வர வேண்டும்.
அவர் முதலாவது நம்மை ஆள வேண்டும். நமக்குள் இருந்து இந்த உலகத்திலே அவர் நம்மை ஆள வேண்டாம். அதுதான் அந்த ஜெபம். இயேசுவே, தேவனே, எனக்குள் வாருயா, என்னை ஆளும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் என் இருதயத்தில் ஸ்தாபிக்கப்பட வேண்டாம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல, குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது என்று சொன்னாரே. அப்படி என்றால் இந்த ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா உனக்குள் வந்து ஆளுகை செய்யும் பொழுது உன் இருதயத்திற்குள் நீதி, சமாதானம், சந்தோஷம் உன் இருதயத்தை ஆளும். நல்லா கவனிக்க வேண்டாம். அவருடைய ஆளுகை நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்துக்குள்ள சமாதான ஆளுகை செய்யும். அவருடைய ஆளுகை நம்முடைய இருதயத்திற்குள் இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்துக்குள் சந்தோஷம் ஆளுகை செய்யும். அவருடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய நீதியின் பாதையிலே அவர் நடத்துவார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அதனால் தான் ஆண்டவர் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்க சொல்லுகிறாரே. ஒவ்வொரு நாளும் தேவனே நீர் என்னை ஆள வேண்டும் ஆண்டவரே. அப்படின்னா பிசாசு நம்மை ஆண்டு விடக்கூடாது, உலகம் நம்மை ஆண்டு விடக்கூடாது, நம்முடைய மாமிசமும் நம்முடைய ரத்தமும் நம்மை ஆண்டு விடக்கூடாது. அவருடைய ராஜ்யம் நமக்குள் வர வேண்டும் என்றால் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நமக்குள் வந்து நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அப்படி ஆளுகை செய்யும் பொழுது அவர் நமக்குள் உலாவி நம்முடைய தேவனாயிருப்பார், நாம் அவருடைய ஜனங்களாயிருப்போம். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, ஆண்டவர் சொல்ல, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. என கருமையான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படி என்றால் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவி நம்முடைய தேவனாகிய நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கும் பொழுது அவர் நம்மை ஆளுகை செய்வார். இந்த ஜெபம் நம்மை உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கிறோம். இந்த ஜெபம் பிசாசுனுடைய ஆளுகை நமக்குள் வராதபடி தடுத்து விடும். இந்த ஜெபம் நம்முடைய மாமிசம் நம்மளை ஆண்டு விடாதபடி தடுத்து விடும். நல்ல கவனிங்க. பிசாசு ஆளுகை செய்கிறதுனா என்ன? மாமிசம் ஆளுகை செய்கிறதுனா என்ன? உலகம் நம்மை ஆளுகை செய்கிறதுனா என்ன? கர்த்தர் நம்மோடு இருந்து கர்த்தர் ஆளுகை செய்கிறதுனா என்ன? அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க. இந்த 3ஐயும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அந்த ஜெபத்தை செய்ய சொன்னார்?
உம்முடைய ராஜ்யம் வருவதா நாம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் எனக்குள் வருவதாக, நீர் எனக்குள் வந்து என்னை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, என்னுடைய மாமிச எண்ணங்களின்படி அல்ல, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற, உம்முடைய சித்தத்தின்படி நான் நடக்க நீர் எனக்குள் வந்து யூ டேக் கண்ட்ரோல் ஓவர் மீ, என்னை உங்களுடைய ஆளுகைக்குள் வைத்து நீர் நடத்த ஆண்டவரே. பியூட்டிஃபுல் பிரேயர். வேதம் சொல்லுகிறது, எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 27வது வசனத்திலே, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நீ பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா அவன் தான் உன் ஆளுகை செய்வான். நீ பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா நீ நஷ்டத்தை சந்திக்க வேண்டி இருக்கும். நீ பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டா பரலோகத்தை சுதந்திரிக்க விடாம ஆக்கிடுவான். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று சொல்லுகிறார்? சாத்தானுடைய ஆளுகைனா என்ன, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 1வது வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. நல்ல கவனிங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. நீ சாத்தானுடைய ஆளுகைக்குள் வந்து விட்டாலோ, நீ சாத்தானுக்கு இடம் கொடுத்து விட்டாலோ, இந்த காரியத்தை செய் என்று அவன் விரும்புகிற காரியத்தை செய்ய வைத்து விடுவான். அதாவது தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய், தேவனுடைய தரிசனத்திற்கு விரோதமாய், தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் திசையை திருப்பி விடுவான். நல்லா கவனிக்க வேண்டும். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுது தாவீதை ஏவி விட்டது. வாசிப்போம். அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் லக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். இது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். அது சும்மா எண்ணிட்டுலாம் வர முடியாது. நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. கவுண்ட்லெஸ், டோன்ட் கவுண்ட் இட். வாசிப்போம். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 100 தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. பியூட்டிஃபுல்லான கவுன்சிலிங் கொடுக்கிறான் ராணுவ அதிகாரி. அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கிறோம் 100 தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன். எப்படி சொல்றாமாங்க? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன். இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன? தேவ ஆலோசனை ஐயா இது. இது ஒரு மனிதனிடத்தில் இருந்து வருகிற ஆலோசனை அல்ல. A counsel from God. நல்ல கவனிங்க. அநேக நேரங்கள்ல ஏன் ஆண்டவருடைய ஆலோசனையை எடுக்க மாட்டேங்கிறோம்? சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டோம். அவனுடைய ஆளுகை நடக்கும் பொழுது தேவ ஆலோசனை எல்லாம் உதாசீனப்படுத்த வைத்திருவான். வாசிப்போம். யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால்
யோவா புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து, நல்ல கவனிங்க, வாசிப்போம். எருசலேமுக்கு வந்து ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை தாவீதிடத்தில் கொடுத்தான். எண்ணி தாவீதுட்ட வந்து சொல்லிட்டான். 7வது வசனம், இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். நல்ல கவனிங்க, இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். நடந்தது என்ன? 14வது வசனம், ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வர பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். 70,000 பேர் செத்துட்டான். என்னதுனால? நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ள வர வேண்டும். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். நான் பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, அவனுடைய ஆளுகைக்குள் நான் போய்விடக் கூடாது. உன்னுடைய ராஜ்யம் வருவதாகனா அவருடைய ஆளுகை உனக்குள் வர வேண்டும். அதான் ஜெபம். 70,000 பேர் செத்தான். நீங்க அநேக நஷ்டங்கள் நம்ம அடையிறதுக்கு காரணம் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறதுனாலதான். சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறதுனாலதான். நல்ல கவனிங்க. 2வது, மாமிசம் ஆளுகிறதுனா என்ன? நம்ம மாமிசத்துக்கு இடம் கொடுக்கிறோம். கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் மாமிசம் ஆவிக்கு விரோதமாயும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நல்ல கவனிங்க, மாமிசம் ஆவிக்கு விரோதமாய், ஆவி மாமிசத்துக்கு விரோதமாய் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. நீங்க என்னத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதை செய்ய விடாமல் இருக்க ஒன்றுக்கொன்று இச்சிக்கிறது, ஒன்றுக்கொன்று விரோதமாய் செயல்படுகிறது. நீ ஆவிக்கு செவி கொடுக்கிறாயா, நீ மாமிசத்திற்கு செவி கொடுக்கிறாயா? மாமிசம் ஆளுகிறதுனா என்ன? ரோமரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம், எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நல்ல கவனிங்க, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். காரணம் மாமிசம். மாமிசம் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறது. 17வது வசனத்தில் இருந்து, ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நல்ல கவனிங்க, மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை எல்லாமே பாவத்தை கொண்டு வருகிறது. இது நீ செய்யணும்னு நினைக்கிறத ஏன் செய்ய விட மாட்டீங்கன்னா, உனக்குள்ள பாவம் ஆளுகை செய்கிறது. அதை தெளிவாய் சொல்கிறார். நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி. ஐயா, உனக்குள் இந்த பாவம் வாசமாய் இருக்க கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவருடைய ராஜ்யம் இருதயத்திற்குள் வருவதாக நீர் வந்து என்னை ஆளுகை செய்ய ஜெபிக்க சொல்றாரு. வாசிப்போம். அது எப்படி எனில்
என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் என் மாமிசத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நல்ல கவனி, மாமிசத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நன்மை செய்யணும்னு விரும்புறேன், ஆவி என்னை நன்மை செய்ய சொல்லுகிறது, ஆனா நன்மை செய்ய முடியல. ஏன்? மாமிசம் ஆளுகிறது. வாசிப்போம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அல்லேலூயா. நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, மாமிசம் நம்மளை நன்மை செய்ய விடாது. மாமிசம் ஆளுகிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. வாசிப்போம். ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். உள்ளான மனுஷனுடைய தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன். தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். நல்ல கவனிய, என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அதை என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. முடியல, நான் செய்யணும்னு நினைக்கிற நன்மையை செய்ய முடியல. வாசிப்போம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? அதுக்குதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, உன்னுடைய ராஜ்யம் வருவதான் ஜெபிப்பா, உனக்குள் என்னுடைய ஆளுகை வர வேண்டும் என்று ஜெபி. வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். என் மனதினால் தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன். எல்லாம் கவனிங்க. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். மாமிசம் நம்மை ஆளவே கூடாது. ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. நீ மாமிசத்தின்படி நடக்காமல் நீ ஆவியின்படி நடக்க வேண்டுமானால் ஆவியானவர் உனக்குள் வந்து ஆளுகை செய்ய வேண்டும். எல்லாம் கவனிக்க வேண்டாம். அவர்களுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 5வது வசனத்தில் இருந்து, அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிற ஆவிக்குரியவை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். நல்ல கவனிக்க வேண்டாம். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானம். வாசிப்போம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. நல்ல கவனிங்க. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது ஆளக்கூடாது.
அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அதனாலதான் நம்ம கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியல. அந்த கற்பனையில் வாஞ்சியா இருக்கிறோம். அந்த கற்பனை ஏன் நடக்க முடியல? மாமிசம் ஆளுகிறது. மாமிசத்திற்கு செவி கொடுக்கிறோம், மாமிசத்தின்படி நடக்கிறோம். வாசிப்போம். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாமிசத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஆண்டவர் மாமிச ஆளுகை பற்றி சொல்லிக் கொடுக்கிறாரு. தேவனுடைய ஆவி உனக்குள் ஆளுகை செய்தால், வாசிப்போம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல், நீங்கள் மாமிசத்திற்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். நல்லா கவனிக்க வேண்டும். அதுக்குதான் ஒரு ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக ஜெபிப்பா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய ஆளுகை எனக்குள்ள வர வேண்டும். நீர் என்னை ஆள வேண்டும் ஆண்டவரே. என் மாமிச சிந்தை அல்ல, பிசாசினுடைய சித்தம் அல்ல, என் தேவ சித்தம் என் வாழ்க்கையில நடக்கணும். Let your will be done as it is in heaven. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் நடைபெறுவது போல பூமியில் உம்முடைய சித்தம் நடைபெறட்டும் ஆண்டவரே. இந்த விளக்கத்தை அடுத்த வாரம் எடுப்பேன். இப்பொழுது நம்ம வேதம் சொல்ல, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாமிசத்திற்குட்பட்டவளாமல் ஆவிக்குட்பட்டவள். என கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. யாரால் ஆளப்பட வேண்டும்? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால. நல்லா கவனித்துக்கிடுங்க. ஒவ்வொரு பகுதியும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆளுகைனா என்ன, மாமிசத்தின் ஆளுகைனா என்ன? வாசிப்போம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் அவர் உனக்குள் இருக்கும் பொழுது உன நீதியின் பாதையில் நடத்துவார். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல, குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாக சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சந்தோஷம் இயேசு உனக்குள் இருக்கும் பொழுது நீதியின் பாதையில் நடத்துவார். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு அதுவான உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அவருடைய வருகையில் நீ மரித்திருந்தாலும் நீ முதலாவது உயிரோடு எழுப்பி அவரோடு கூட போய் இருக்க வைப்பார். அதுக்கு தான் அந்த ஆளுகை, அதற்கு தான் அந்த ராஜ்யம் உனக்குள்ள வரணுங்கிறாரு. எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. மூன்றாவது, உலகம் நம்ம ஆளக்கூடாது. நல்ல கவனிங்க. உலகத்தில் உண்டான காரியம் என்ன? 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம்.
ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இவை உலகத்தில் உள்ளது. உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதீர்கள் என்று சொன்னாரே. நல்ல கவனிங்க. இவைகள் எல்லாம் உலகத்தில் உள்ளது. மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதை இயேசுட்டே கொண்டு வந்து போட்டான். மத்தேயு 4வது அதிகாரம் முதல் 11 வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசுவிடத்துல கொண்டு வந்து போட்டான். உலகம் உன்னை இழுக்கும். உலகத்தின் இச்சை உன்னை இழுக்கும். கண்களின் இச்சை இழுக்கும். ஜீவனத்தின் பெருமை இழுக்கும். நீ அதுல விழாம இருக்கிறதற்கு தான் உடைய ராஜ்யம் வருவதாக. எனக்குள் உம்முடைய ஆளுகை வரட்டும் ஆண்டவரே. தேவ மனிதர்களையே அதுல விழ வச்சிருவான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். நல்ல காணுங்க. கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை கண்டான். 4வது வசனம். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்த போது அவளோட சயனித்தான். நல்ல கவனிங்க. ஒரு தேவ மனுஷன் அவனை பாவத்தில் விழ வச்சுட்டான். கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, இது உலகத்தில் உண்டானது. அதனுடைய ஆளக்கூடாது. தேவ மனுஷன் தான். இன்னைக்கு ஏன் தேவ பிள்ளைகள் விழுந்து கிடக்கிறாங்க? தேவனுடைய ஆளுகைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்காததுனால. நல்லா கவனிய. இந்த உலகத்தையே உருவாக்கினாரே இந்த கிரியேட்டர், அவருடைய ஆளுகைக்குள் நம்மை ஒப்பு கொடுக்கவில்லையே. இந்த ஜெபம் நம்முடைய ராஜ்யம் வருவதாகனா, இந்த ஜெபம் உன்னைய கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜெபம். Never forget. Commit your life unto God. அறகுறையா நீ வாழ்ந்தினா கவுத்திருவான். தாவீதை பாவம் செய்ய வைத்து விட்டான். ஜீவனத்தின் பெருமை. தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 27வது வசனத்தில் இருந்து. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு. நல்ல தேவ ஆலோசனை இது. நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்து. இது தேவ ஆலோசனை. அதை கேட்க மாட்டாங்க. தேவனுடைய ஆவியாருடைய ஆளுகைக்குள் நீ இல்லைன்னா எந்த தேவ ஆலோசனை வந்தாலும் அது எடுக்க கூடாது. வாசிப்போம். இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இது ஜீவனத்தின் பெருமை. ஏன் பெருமை வருகிறது? நல்ல கவனிங்க. அவை உலகத்தில் உண்டானது. ஆலோசனை எடுக்க கூடாது. நீ யாரால் ஆளுகை செய்யப்படுகிறாய்? அந்த பெருமை வந்த உடனேயே
வாசிப்போம். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. ராஜ்யபாரம் முடிந்தது. பெருமையினாலதான் அநேகர் அழிந்து போய்விடுகிறார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, பாவம்னு தெரிஞ்சும் ஏன் விழுறாங்க? பாவம்னு தெரிஞ்சும் ஏன் தப்பிக்க முடியல? அதனுடைய ஆளுகையில் இருக்கிறார்கள். சாத்தானின் ஆளுகை, உலகத்தின் ஆளுகை, மாமிசத்தின் ஆளுகை. நீ தேவனுடைய ஆளுகைக்குள் உன்னை ஒப்பு கொடுக்கிறதுக்கு தான் தேவனாகிய கர்த்தர் அந்த ஜெபத்தை செய்ய சொல்கிறார். உம்முடைய ராஜ்யம் எனக்குள் வருவதாக. Let thy kingdom be established in my heart. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ள ஸ்தாபிக்கப்படட்டும். Lord, rule over me. என்னை ஆளுகை செய்ய ஆண்டவரே. என்னை உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. I will commit my son unto thy ruling. உடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். நீ ஆளுகை செய்ய. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், நீ எனக்குள் வந்து என்னை ஆள வேண்டாம் ஆண்டவரே. அப்படி ஜெபிக்கும் பொழுது உன்னை ரட்சிப்புக்குள் வழி நடத்துவார். சால்வேஷன்ங்கிறது ஒரே ஒரு நாளையில நடந்து முடிகிறது இல்லை. சால்வேஷன்ங்கிறது முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறது. நீ உயிரோட வாழ்ற நாள் முழுவதும் கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்காத பேர் தான் ரட்சிப்பு. இயேசு சொன்னார், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம், இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். என் ஆண்டவர் சொல்றாரு, ஐயா, அவருடைய ஆளுகை உனக்குள்ள வரணுமே. அவரும் வாசல் நின்று கதவை தட்டுங்கிறாரு. இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவோம், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவோம், நாங்கள் ஒன்றாயிருப்போம். அல்ல கவனிங்க, நாங்கள் ஒன்றாயிருப்போம். அப்பதான் ஆளுகை. கதவை திறக்கிறதுல என்ன? முதலாவது அவரை விசுவாசிக்கிறது. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய முடிக்க அவரை தந்தரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்க. முதலாவது அவரை நீ விசுவாசிக்கிறாயா? அவரால் தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அவர்தான் உன் பாவங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தவர். அதை நீ விசுவாசிக்க வேண்டும். அப்படி நீ அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளையாய் மாறுகிறாய். யோவான் 1வது அதிகாரம் 12-13 வாசித்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். நீ தேவனுடைய பிள்ளை ஆயிட்டீங்கன்னா நீங்க 2 பேரும் ஒன்னா தான் இருப்பீங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல்
தேவனால் பிறந்தவர்கள். முதலாவது நீ அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசித்து நீ ஒளிக்குள் வர வேண்டும். 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7 இருந்து 9 வரை வாசித்து பார்த்தா, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். எப்படி நம்ம ஒளிக்குள் வர முடியும்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமா? எப்போ அந்த ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்? 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் நமக்கு மன்னித்து அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு உன் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து நீ மன்னிப்பு கேட்டு நீ பரிசுத்தமாக்கப்பட்டுட்டீன்னா உன் இருதய கதவு திறந்துடும். அவர் உள்ளே வந்து வாசம் செய்வார். இதோ வாசல் படியில் என்று கதவை தட்டுகிறேன். எவன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறான் அவனுக்குள் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். அவர் உள்ள வந்த உடனே அவர் ஆளுகை செய்வார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. எனக்கு அருமையான, நீ சுத்திகரிக்கப்பட்டியா, நீ பரிசுத்தமாக்கப்பட்டியா, நீ தேவனுடைய ஆலயம். உள்ள வந்து வாசம் செய்வார். என்னைக்கு அவர் உனக்குள்ள வந்துட்டாரோ ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாய் இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசையும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். ஒவ்வொரு நாளும் பூர்ணத்துக்குள்ள கடந்து போக வேண்டும். ஒரு நாள் தப்பு செய்கிறியா, மன்னிப்பு கேட்டு சுத்திகரி. அடுத்த நாள் பொய் சொல்லிட்டியா, மன்னிப்பு கேட்டு சுத்திகரி. ஒவ்வொரு நாளும் இட்ஸ் a process. அப்பதான் உள்ள ஆளுகை செய்வார். உன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தமா வைத்திருக்கிறாயோ, உன்னை சரியா எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய ஆலயமா இருக்குதோ, தேவன் உனக்குள் இருந்து ஆளுகை செய்வார். அப்படி அவர் உனக்குள் இருந்து ஆளுகை செய்யும் பொழுது நீ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 139வது சங்கீதம் 23, 24 வாசித்து பார்த்தா, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்குற வழி இடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய பாதையில நடத்தும். அவருடைய ஆளுகை உனக்குள் நிலைத்திருக்க ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பின் ஜபமும், ஒவ்வொரு நாளும் உன்னை ஆராய்ந்து பார்க்கிற ஜபமும் இருக்க வேண்டும். உன்னை சுத்திகரித்து உன்னை ஆராய்ந்து பார்த்து விட்டு நீ எப்படி ஜெபிக்க வேண்டுமா? சங்கீத புஸ்தகம் 143வது சங்கீதம் 10வது வசனத்திலே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையில் நடத்துவாராக. உடைய ராஜ்யம் வருவதாக சொன்னா, அவருடைய ராஜ்யம் உனக்குள்ள நிலைத்திருக்க, அவர் தினந்தினம் உன்னை ஆண்டு கொள்ள, அவர் நித்தமும் உன்னிடத்திலே வாசமாயிருக்க, உன்னை சுத்திகரித்து உன்னை ஆராய்ந்து பார்த்து உன்னை சரி பண்ணி, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தர கேட்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம்
பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது. 1 கொரிந்தியர் 4:20 எழுதப்பட்டிருக்கு. பலத்திலே இருக்கிறதா, பேச்சிலே இல்லை, பதிலுக்கு பதில் கொடுக்கிறதுல இல்லை, உன்னை நிரபராதினை நிரூபிக்கிறதுல இல்லை. உன்னை குற்றப்படுத்துறவன் குற்றப்படுத்திக்கிட்டே தான் இருப்பான். உனக்கு விரோதமா பேசுறவன் உனக்கு விரோதமா பேசிக்கிட்டே தான் இருப்பான். தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ள இருக்கிறதுன்னா என்ன? அது பலத்தில் இருக்கான். பலன்னா என்னது? எபேசியர் 3:16 சொல்லுகிறது, உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுது. நீங்கள் அவருடைய ஆவியினால் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுகிறது. அதுதான் பல். ஸ்தேவானுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னாங்க. அப்போஸ்தலர் 6:11-15 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவ்வளவு அப்பாண்டமான பொய். அவன் முகம் தேவதூதன் முகத்தை போகிறது. அதுதான் பலத்தில் இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் உனக்குள் வரணும்னா நீ கிறிஸ்துவில் பலப்பட வேண்டும். கிறிஸ்துவின் அன்பில் நீ வர வேண்டும். நல்லா கவனிங்க. இயேசுவை பிலாத்திற்கு கொண்டு போய் பொய் குற்றம் சுமத்துறாங்க. மார்க் 15:3-5 வாசித்தீங்கன்னா பிலாத்து கேட்கிறான், உன் மேல எவ்வளவோ குற்றம் சுமத்துறாங்களே, நீ ஒண்ணு சொல்லலையாப்பா? அவர் மாறுத்திரம் ஒரு வார்த்தை பேசவில்லை. அதனால் தேசாதிபதி ஆச்சரியப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில அல்ல, பலத்திலே என்றால் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்து ஆளுகை செய்வாரானால் உள்ளான மனுஷனில் உன்னை வல்லமையாய் பலப்பட வைப்பார். கிறிஸ்துவின் அன்பு உனக்குள் வரும். ஏன் சண்டை, ஏன் போட்டி, ஏன் பொறாமை, ஏன் மன்னிக்க முடியவில்லை, ஏன் கோபம், ஏன் பகை, ஏன் மற்றவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறோம், ஏன் மற்றவர்களை கடுத்து பேசுகிறோம்? தேவனுடைய ஆவியானுடைய ஆளுகை இல்லை. ஆளுகை இல்லாமலே நம்ம ஊழியம் செய்கிறோம். நல்லா கவனிங்க. தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ள ஆளுகை செய்வாரானால் உனக்குள் நடப்பது என்ன? கொலோசையரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12-15 வரை. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. நல்லா கவனிங்க. வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, நீடிய பொறுமையை தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னி. அதுலதான் சாந்தம், அதுலதான் சமாதானம். ஏன் சமாதானத்தை இழந்துரும்? மன்னிக்க முடியல. அதே இதையும் அவனே இவனே நினைச்சு இருதயத்துக்குள்ள பகை, கோபம், கசப்பு, நீ சமாதானத்தை இழந்து இருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையை தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டான கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாக அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அது பூரண சர்க்குணத்தின் கட்டாய் அன்பு. வாசிப்போம் 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அடைக்கப்பட்டீர்கள். இதற்கென்றே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். கிறிஸ்துவோடு கூட ஒரே சரீரம். என கருமையான தேவ ஜனமே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அது எவ்வளவு பெரிய சத்தியம் அடங்கியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும்
நீர் என்னில் வந்து வாசம் செய்ய ஆண்டவரே. என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை உம்முடைய சித்தத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆளுகை செய்து உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய விருப்பத்தின்படி என்னை நடத்த ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வேண்டும். நமக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து தான் இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய ஜெபத்திலே சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக சொன்னாரே. அதற்கு என்ன அர்த்தம்? அதன் விளக்கத்தை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட பேசுவேன். God bless you.